வணக்கம். நம்ம கொஞ்சம் கூட சேனலில் பங்குனி உத்திர நாளின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பங்குனி உத்திரம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருவிழாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் 12வது மாதமான பங்குனி மாதத்தில் வரும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் கொண்டாடப்படும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் சிறப்பு பெற்றதாகும். அந்த பங்குனி உத்திரம் தினத்தன்று பலரும் தங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவர். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிப்பர். மேலும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே விரதம் மேற்கொண்டு வழிபாடு நடத்துவர். பங்குனி உத்திர தினத்தில் மேற்கொள்ளும் வழிபாடு குலதெய்வத்தின் அருளை பெற உதவும் என கூறப்படுகிறது. சஷ்டி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகனுக்கு கொண்டாடப்பட்டாலும் பங்குனி உத்திரம் என்பது வருடக்கடைசி விழாவாக திருவிழாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கியமான நாளாகும். இந்நாளில் முழு மனதுடன் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகன் வழிகாட்டுவார் என் பக்தர்களால் நம்பப்படுகிறது. மேலும் இந்நாள் முருகன் மட்டுமின்றி குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகும். இந்நாளில் குடும்பத்தினர் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவது வழக்கம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரமானது இந்த ஆண்டு ஏப்ரல் 10 பகல் 2:07 தொடங்கி மறுநாள் ஏப்ரல் 11 மாலை 4:11 முடிவடைகிறது. மேலும் இதன் இன்னொரு சிறப்பு அம்சம் என்றால் இந்நாளில்தான் பரமசிவன், பார்வதி, ராமன், சீதா, முருகன், தெய்வானை ஆகிய கடவுள்களின் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் இந்நாளானது திருமண வைபோகத்திற்கு உகந்த நாளாக கூறப்படுகிறது. இந்த வருடம் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வருவதால் வியாழக்கிழமை அன்றே வீடு, வாசல், பூஜை அறை ஆகியவற்றை சுத்தம் செய்து மறுநாள் காலை 9 மணி முதல் 10:20 தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அல்லது மாலை 6 மணி தொடங்கி 8 மணிக்குள் வழிபாடு செய்யலாம். பால், தயிர், மோர், சாதம் ஒருவேளை உண்டு விரதம் இருக்க வேண்டும். மேலும் விரதம் இருப்பவர்கள் சரவணபவ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை 9 மணி பூஜையுடன் தொடங்கி மாலை 6 மணி அளவில் முருகனுக்கு பொங்கல் வைத்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இவ்வாறு பங்குனி உத்திரம் அன்று முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், செல்வ செழிப்பாக வாழ்க்கை இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் அன்று குலதெய்வத்தை கும்பிடும் முக்கியமான நாளாக இருப்பதால் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் குடும்பம் மென்மேலும் தழைத்தூங்கி வளரும் என்பதும் ஐதீகம். அப்படி செல்லும்போது நீங்கள் மறக்காமல் முக்கியமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. நாளை குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது உங்கள் வீட்டில் ஒரு மணமாகாத கன்னி பெண்களோ அல்லது இளைஞர்களோ திருமணத்துக்கு தயாராக இருந்தால், அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலோ இல்லை திருமண வயதில் மகனோ மகளோ இருந்தாலோ நீங்கள் இன்று இரவே, அதாவது வியாழக்கிழமை அன்று கடையில் சென்று, உங்கள் ஊரில் உள்ள கடையில் சென்று வெல்லம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அது மண்டை வெல்லமோ அச்சு வெல்லமோ எதுவோ உங்களால் முடிந்த அளவு 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கி வைத்துக்கொண்டு நாளை குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது அதை மறக்காமல், உங்களுக்கு குலதெய்வ காணிக்கை எதுவும் இருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு இந்த வெல்லத்தையும் எடுத்துக்கொண்டு குலதெய்வம் இருக்கும் ஊரில் சென்று அந்த குலதெய்வத்துக்கு அந்த வெல்லத்தை காணிக்கையாக படைத்து அந்த வெல்லத்தை உங்கள் குலதெய்வம் கோவில் நீங்கள் சமர்ப்பிக்கும் இந்த வெல்லமானது உங்கள் குடும்பத்தில் உள்ள திருமண தடைகளை தகர்த்தரிக்கும் வெல்லமாக கருதப்படும். மிக விரைவிலேயே, குறிப்பாக இந்த வருடத்திற்குள்ளாகவே உங்கள் வீட்டில் உள்ள மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் கைகூடி விமர்சையாக நடைபெற்ற ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருப்பதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இது குலதெய்வத்துக்கு மிகவும் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாகும். அதையும் முக்கியமான இந்த பங்குனி உத்திர நாளென்று செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. இதை செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் சீக்கிரமே கெட்டிமேள சத்தம் கொட்டட்டும். இந்த நன்னாளில் சிவபெருமான், பார்வதி, ராமன், சீதா, முருகன், தெய்வானை திருமணம் முடிந்த முக்கியமான நாட்கள் என்பதால் அன்று கோவிலுக்கு சென்று வழிபட இறைவனருள் மேலும் நமக்கு கிட்டும். இந்த பங்குனி உத்திர நாளை மிக சிறப்பாக கொண்டாடி இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.